ஜிஹெச்சோட நிலம் இப்படி தான் இருக்கும். இதில் வந்து நாலு மாடி இருக்குது. 4 மாடியிலும் தண்ணி வசதி இல்லை. குழந்தைக்கு வெளியே போய் தான் நாங்கள் வாங்கிட்டு வந்து குடிக்கிறோம். சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாலும் விற்குனாலும் செத்து தான் போகணும். சேலம் அரசு மருத்துவமனையில் மகப்பேறு சிகிச்சை பிரிவில் தண்ணீர் இல்லாமல் கதறும் கர்ப்பிணி பெண்கள். பச்சிளம் குழந்தையை கையில் வைத்துக் கொண்டு கர்ப்பிணி பெண்ணின் தாயார் தங்களது வேதனைகளை வெளிப்படுத்துவது மிகுந்த சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தண்ணீர் பைப்புகள் மூடப்பட்டும் பராமரிப்பு இல்லாமலும் காட்சியளிப்பது அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. ஜிஹெச்சோட நிலம் இப்படிதான் இருக்கும். இதில் தண்ணி வராது, எதுவுமே தண்ணி வராது. அந்த இடமும் சுத்தமாகவும் இருக்காது. இது ஹாட் வாட்டர் இருந்தாங்க, இதுலேயும் எதுவும் வராது. இது இப்போ நம்ம இருக்கிறது 3வது மாடி. ஆனால் இது உள்ள கலேஜ் பாருங்கள், எவ்வளோ கலேஜ் இது புழுவே பிடிச்சிருச்சு. இதில் வந்து புழுவே நல்ல பைப்பு கனெக்ஷன் எதுவுமே கிடையாது. இதில் வந்து எந்த ஒரு வசதியுமே மேல் அதிகாரிங்க யாராச்சும் வரதுக்கு ஒரு சொல்யூஷன் வராதுன்னு கொடுங்க. கீழே இருக்கிற டாக்டருங்க, சர்வீஸ் டாக்டருங்க வந்தாங்கன்னா அவங்க தான் அதிக கோவப்படுறாங்க. ஒரு குழந்தைக்கு இன்ஜெக்ஷன் போடுறதுக்கு மினிமம் 6 மணி நேரம் பண்ணுறாங்க. வாங்க மேடம்னு சொன்ன ஒரு வாரத்துக்கு நீயே அப்போ உங்களுக்கு அர்ஜென்ட்டுக்கு வந்து பார்க்க முடியாது, இல்லை வெளியே போங்க அப்படிங்கிறாங்க. குழந்தை மேலே அட்மிஷன் இருக்குது, பால் கொடுக்க போகணும்னா அது எனக்கு தெரியாது. இந்த குழந்தை எப்படி தான் பால் குடிக்கும், ஒட்டி பாலும் கொடுக்கக்கூடாதுங்கிறாங்க. குழந்தை அவங்களும் கூட்டு வரக்கூடாதுங்கிறாங்க. இவங்களும் கீழே கூட்டு போகும்போது ஏதாச்சும் ஒன்று ஆயிடுச்சுன்னா கையெழுத்து போட்டுக்கணும். ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னா எப்படிங்க எல்லாம் அப்போ அதுக்கு உண்டான ஸ்பெஷலிஸ்ட் கொடுக்கணும்ல. குழந்தையும் தாயும் ஒரு பக்கம் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்பெஷலிஸ்ட் கொடுக்கணும் இல்லைங்க. உங்கள் பேர் என்னங்க, என்ன ஊர் நீங்கள்? என் பேர் ராமகிருஷ்ணன், சாதாரண கூலி வேலை செய்யும் டிரைவர் தாங்க. நாங்கள் வந்து குழந்தை ரொம்ப சளியோடு இருந்துச்சு, இங்கே கொண்டுட்டு வந்தோம். கொண்டு வந்ததில் ட்ரீட்மெண்ட் எல்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனால் இங்கே வந்து மாடி வந்து 4 மாடி இருக்குது. 4 மாடியிலும் தண்ணி வசதி இல்லை. குழந்தைக்கு வெளியே போய் தான் நாங்கள் வாங்கிட்டு வந்து குடிக்கிறோம். அதனால் மற்ற இதெல்லாம் எல்லாமே தண்ணி இல்லாத வசதி, பாத்ரூம் இதுக்கெல்லாம் கொஞ்சம் சுத்தம் இல்லை. அப்புறம் ட்ரீட்மெண்ட்டு வந்து இதாக இருக்குது. ஆனால் தண்ணி தான் இல்லை. இத்தனை பெரிய ஆஸ்பத்திரியாக இருக்குது, தண்ணி வசதி இல்லை. தண்ணி கொஞ்சம் கூட தண்ணி கிடையாது. தண்ணிக்கு நாங்கள் எங்கே போவோம்? பச்சை குழந்தைய வச்சுக்கிட்டு அந்த வெளியே போய் பிடிச்சிட்டு வந்து அந்த தண்ணியை நம்ம பிள்ளைய மேலுகளை தொடச்சோம்னா மறுபடியும் முடியாமல் போயிடுது. அப்போ என்ன பண்ணுறதுங்க? இந்த ஆஸ்பத்திரியில் 4 மாடி இருக்குது. 4 மாடியிலேயும் தண்ணி வசதி சுத்தமாக இல்லை. வேற நாங்கள் என்ன பண்ணுறது சொல்லுங்கள்? இங்கே வந்து நம்பிக்கையோட வாரம் போகிறோம், பார்க்குறாங்க, ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க. ஆனால் இன்னும் இந்த வசதி இல்லை. நீங்கள் தண்ணி வசதி இதுக்கு ஒன்று பண்ணி கொடுத்துருங்க சார், ரொம்ப நல்லது. கர்ப்பிணி பெண்ணுங்களும் வராங்க, அவங்களும் பிரசவம் ஆகுறாங்க, அவங்களுக்கும் தண்ணி கிடையாது. ஒரு குளிக்கிறதுக்கு வைக்கிறதுக்கு வந்துட்டு ஒரு சுடு தண்ணி இல்லை. சுடு தண்ணி தான் வேணும். அதான் வெளியே போய் ஒரு 50 ரூபாய்க்கு பொருள் வாங்கினா தான் ஒரு கேனு தண்ணி கொடுக்குறாங்க, சுடு தண்ணி. அதை வச்சு என்ன செய்ய முடியும்? அந்த பிள்ளைகளுக்கு கர்ப்பிணி பெண்ணுங்களுக்கு இடுப்புல தண்ணி ஊற்ற முடியுமா? என்ன செய்ய முடியும் சொல்லுங்க? கேட்டா அது எல்லாம் அசிங்கப்படுத்துறாங்க, அதனால நாங்கள் அப்படி செய்யலை அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதுக்குன்னு ஒரு ஆள் போடணும் இல்லையா? தண்ணி குடிக்கிற தண்ணியை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாலும் விற்குனாலும் செத்து தான் போகணும். அப்படி உள்ள நிலைமையா இருக்கு இந்த ஆஸ்பத்திரியை பத்தி நாங்கள் குற்றம் சொல்லலை. தண்ணி வசதி இல்லை. கர்ப்பிணி பெண்ணுங்களுக்கு ஒரு சுடு தண்ணி கிடையாது. பச்சை குழந்தைகளுக்கு கொடுக்கறதுக்கும் ஒரு சுடு தண்ணி இல்லை. குழந்தைக்கு டீக்கு வாயில இருக்குது, மூக்கால இருக்குது, கையில குளுக்கோஸ் கட்டிக்கிறாங்க. 2 பேரும் அளவு பண்ணுங்கிறாங்க, ஒருத்தர் கூட விடமாட்டேங்கிறாங்க. கிட்ட ஒண்டி தான் தாய் தான் பார்த்துக்கணுங்கிறாங்க. 2வது தண்ணி வசதி இல்லைங்க. அந்த குழந்தைய விட்டுட்டு தண்ணிக்கு கீழே போனா வயசாகி போச்சு, படி ஏறி இறங்க முடியல, லிஃப்டில் போக தெரியல. லிஃப்ட் ஒர்க் ஆகுதுங்களா? ஒர்க்க ஆகுதே இல்லைங்க. வர நேரத்தில் எங்களுக்கு பயந்துக்கிட்டு நாங்கள் போகிறதில்ல. சில நேரத்தில் வச்சிடுறாங்க ஆஃப் பண்ணி, அந்த படியில் போங்கங்கிறாங்க. அங்கே சுடு தண்ணிக்கு போனாலும் ஒரு டம்ளர் தண்ணி வாங்கினா 50 ரூபாய்க்கு பொருள் வாங்கணுங்கிறாங்க. அதில் தண்ணி பிடிச்சிக்கிட்டு வந்து கலந்து அது என்ன பண்ணுறதுன்னே தெரியல. சுத்தமாக வைக்கிறாங்க. தண்ணி இருந்தால் தாங்க சார் இப்போ தண்ணி சுத்தமாக நாங்கள் வைக்க முடியும். தண்ணி இல்லாத நாங்கள் எங்கே போய் சுத்தமாக வைக்கிறது? 1 லிட்டர் தண்ணி, ஒரு 2 லிட்டர் தண்ணி வாங்கி 100 ரூபா செலவு பண்ணி வாங்கிட்டு வர்றோம். அதை சிக்கனமாக பண்ணிக்கிட்டு
அதையே பண்ணிக்கிறாங்க சார். இந்த 4 மாடியில் எங்கேயுமே இல்லைங்களா? தண்ணி 4 மாடியிலையும் பார்க்காத பக்கமெல்லாம் இல்லைங்க, லாக் ஆகி போய் கிடக்குது. அங்கே சுத்தம் வச்சுக்க மாட்டேங்கிறாங்க, இங்கே சுத்தம் வச்சுக்க மாட்டேங்கிறாங்கன்னு எல்லாம் லாக் பண்ணி வச்சிருக்கிறாங்க. எங்களுக்கு பெரிய சிரமமாக வயசானவங்க வயசு பிள்ளைங்க இறங்கி ஓடி போய் அந்த காசை கொடுத்துட்டு கூட வாங்கிட்டு வராங்க. எங்களுக்கு இறங்கி இடத்துக்கு மூச்சு வாங்குது. எங்களுக்கு தயவு செய்து தண்ணி விடுங்க, குடிக்கிற தண்ணி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.